ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள். காரணம், ஆகாத சம்பாஷணைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆகாத சம்பாஷணைகளாலதான் அநேக வாலிப பிள்ளைகளுடைய அவர்கள் காரியங்கள், அவர்கள் வாழ்க்கை தன்மை, வாழ்க்கை முறைகள் எல்லாமே பிசாசு மாற்றி வைத்திருக்கிறான். கவனிங்க, காரணம் என்னவென்றால் ஆகாத சம்பாஷணைகள். நம்முடைய நண்பர்கள் போல நம்மோடு பழகி நம்மோடு இருந்து கடைசியில நம்மை பாதாளத்திற்கு நேராய் தீய வழியிலே நம்மை நடத்துகிற அந்த சம்பாஷணைகளுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, ஆகாத சம்பாஷணைகள் இது மோசம் போக்கும் காரியங்கள். இன்றைக்கு பிசாசானவன் தீவிரமாய் இதை வாலிப பிள்ளைகளுக்குள்ளே, வாலிப பெண்கள் மத்தியிலே பாருங்க, கூட இருக்கிற ஒரு நண்பர்கள் போல, தோழிகளை போல இருந்து நல்ல நல்ல நண்பர்களா இருக்கிறவர்கள் கடைசியில் என்னவா மாறுகிறாங்க? ஒரு சின்ன தீய பழக்கங்களை சொல்லி கொடுத்ததுனால அவர்கள் வாழ்க்கையினுடைய காரியமே ஆபத்தாய் தீய வழியிலே நடந்து, அந்த தீய வழி உண்மையாகவே அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனத்திற்குள்ளாய் மாறி பிசாசானவன் மரணத்திற்கு நேராய் அவர்களை கொண்டு போகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் எச்சரிக்கையாகவே சொல்லுகிறார். உண்மையாகவே ஒரு எச்சரிக்கை. இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மோசம் போகாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்மை மோசம் போக்கும் பிசாசானவன் எப்படியாவது நம்மை மோசம் போக்கி கீழே விழத்தள்ளும்படியாய் எத்தனித்து வேகமாய் தீவிரமாய் பாதாளத்திற்கு நேராய், நரகத்திற்கு நேராய் ஜனங்களை அவன் அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், மோசம் போகாதிருங்கள். காரணம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை. அப்ப நமக்குள்ள நம்முடைய பெற்றோர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்முடைய இந்த தீய நண்பர்கள் ஆகாத சம்பாஷணைகள், நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம உரையாடுகிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கும். சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் பேசி சந்தோஷமாய் எல்லாரும் சிரித்து மகிழ்வது உண்மையாகவே சந்தோஷத்தை போல தெரியும். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே பரியாசம், அநேகரை பரியாசம், கேலி கிண்டலை செய்து உண்மையாகவே அது கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் அந்த சம்பாஷணைகள் கடைசியில எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்தனா, ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே, உண்மையாகவே ஒரு தீய வழியிலே ஒரு அடிமை வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். ஒரு அடிமைத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வந்து. அருமையான தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கை. ஆகாத சம்பாஷணைகள், உண்மையாகவே அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை உங்க குடும்பத்துல, ஒருவேளை உங்களுடைய பழக்க வழக்கங்களை, உங்களுடைய நண்பர்கள் தீய நண்பர்கள் தெரிந்த அந்த சம்பாஷணைகள் இருந்தா தயவு செய்து இன்றோடு அதை ஒழித்து விடுங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியம், அதை ஜெபித்து அந்த சம்பாஷணைகளை விட்டொழியுங்கள். ஏனென்றால் உண்மையாகவே உலகத்தில் உள்ளவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அருமையான இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், ஆகாத சம்பாஷணைகள் நமக்குள் இருக்கிற நல்லொழுக்கங்களை அது கெடுத்து போடும், அபிஷேகத்தை கெடுத்து போடும். உண்மையாக இந்த காலவேளை கர்த்தரிடத்துல நம்முடைய உண்மையான நண்பர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக என்னங்க செய்தார்? நண்பர்னா என்னோட ஃப்ரெண்டு எனக்காக எல்லாவற்றையும் செய்வான். இந்த நண்பர் எனக்காக என்ன செய்தார்? இந்த நண்பர் நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறார். இதை விட எந்த நண்பனோ ஒண்ணுமே யாருமே உதவி செய்ய முடியாது. அவர் எனக்காக அவருடைய சொந்த ஜீவனை, ரத்தத்தை சிந்தி எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இதே போல ஒரு ஃப்ரெண்டு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க ஃப்ரெண்டா மாத்திக்கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா? உங்க வாழ்க்கையிலே உங்களோடு வருகிறவர், உங்களை தூக்கி நடத்துகிறவர், உங்களை தூக்கி சுமப்பவர், உங்கள் ஆபத்தான வேளையிலே உங்களை கரம் பிடித்து தூக்குபவர், உண்மையான நண்பனாய் உங்களை பலப்படுத்துகிறவர். அப்ப நிச்சயமாகவே இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் வாலிப பிள்ளைகளுக்கு, அருமையான வாலிப சகோதரிமார்களுக்கு சொல்லுகிற காரியம், எச்சரிக்கையாகவே சொல்லுகிறார். உண்மையாகவே இதுல இருந்து நான் எப்படி வெளில வர்றதுன்னு தெரியலையே. இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்துல நிச்சயமாகவே இந்த காலவேளை நீங்க இருக்கிறீங்க.
உங்களுக்கு கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிற காரியம் ஏன் தெரியுமா? இதனுடைய முடிவு உண்மையாகவே பாதாளத்திற்கு நேராய் உங்களை கொண்டு போகும், நரகத்திற்கு நேராய் உங்களை வழி நடத்தும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எச்சரித்து சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நாகாத சம்பாஷணைகளை விட்டொழியுங்கள். அது நமக்குள்ள இருக்கிற நல்லொழுக்கங்களை முற்றிலுமாய் கெடுத்து போடும், நம்முடைய எல்லா காரியங்களையும் கெடுத்து போடும். நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எச்சரித்து சொல்லுகிற காரியம், இன்றோடு இந்த காரியத்தை எல்லாம் விட்டு இந்த காலவேளை ஜெபித்து இந்த காரியத்தை விட்டுடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான வாலிப சகோதரிமார்களுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான நல்ல பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்குள் நான் நல்லா ஜோம் பண்ணியிருக்கேன், நல்லா பைபிள் படிச்சிருக்கேன், சபைக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனா எனக்கு எதுவுமே என்னால செய்ய முடியல. என்னோட நண்பர்கள் நிமித்தம் ஆகாத சம்பாஷணைகள் எனக்குள்ள இருக்கிற எல்லா நல்லொழுக்கங்களை கெடுத்து போட்டு என் வாழ்க்கை பாதையிலே நான் திரும்பி பார்க்கும்போது 2-3 வருடங்களுக்கு முன்பாக நான் நல்ல சபைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்ப அந்த அபிஷேகம் என்னிடத்துல காணப்படல, அந்த வல்லமை என்னிடத்துல காணப்படல, அந்த பக்தியே என்னிடத்துல இல்ல. என்னால ஜபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல என்று போராடி கொண்டு இருக்கிற அருமையான தம்பிமார்களுக்காக, தங்கச்சிமார்களுக்காக இந்த காலவேளை ஜபிக்கிறோம். அருமையான ஏசப்பா, அருமையான வாலிப சகோதரிகளை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க. எல்லா விதமான சத்ருவின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து விழட்டும். இந்த காலவேளை முறிந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆவியானவர் புதிய பலத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தருவீரா. இன்று முதல், இன்றோடு இந்த ஜெபத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகளுக்கு தருவீரா. இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தருக்குள்ளா எல்லா விதத்திலும், எந்த விதத்திலும் மோசம் போக்குகிற காரியங்கள் பிள்ளைகளிடத்துல காணப்படாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்துல கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், வாலிப சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இயேசுக்குள் ஏசப்பா ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய. எல்லா அடிமைத்தனங்கள் மாறட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். திட்டமாய் வாலிப பிள்ளைகளிடத்திலே, வாலிப பெண்களிடத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த ஜெபத்தோடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். இன்றோடு எல்லா காரியத்தை விட்டொழிங்க. இந்த காலவேளை இந்த காணொளியை பார்த்து கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். மறுபடியும் ஒரு புதிய பலனோடு, புதிய அபிஷேகத்தோடு கர்த்தருக்கு என்று செயல்படுங்க. தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் இயேசுவோடு வாழுங்கள். இயேசு என்கிற நண்பரை பிடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.